அனைவருக்கும் வணக்கம். நான் ஜம்பு ஆனந்தி. இந்த காணொளியில் பாருங்கள், இந்த மூங்கில் மரத்தில் எவ்வளோ குரங்கு இருக்குது. இந்த குரங்கு எல்லாமே என்ன பண்ணுன்னா, அப்படியே அந்த கிளையில ஏறி அப்படியே பக்கத்தால் தான் எங்கள் வீடு இருக்குது. அப்படியே அந்த வீட்டோட அப்படியே எஜ்ஜில் அப்படியே பொத்துன்னு குதிக்கும். அப்படியே குதிக்கக்குள்ளே என்ன பண்ணிடும், அப்படியே ஓடு ஃபுல்லாக மோட்டோவில் ஓடு ஃபுல்லாக உடைய ஆரம்பிச்சிடுது. அந்த மோட்டோவில் ஓடு பார்த்திங்கன்னா 75 ரூபாயிலேருந்து 95 ரூபா வரைக்கும் ஒரு ஓடு விற்கும். ஓடு விற்கிறத பற்றி இல்லை, ஓடு இப்போ 2025 இந்தமாரி ஓடே இப்போலாம் கிடைக்கிறதில்ல. இதோ காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி ஓடு இப்போ 2025 இந்த மோட்டோவில் ஓடலாம் இப்போ கிடைக்கிறதில்ல. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 25-30 மோட்டோவில் ஓடு தேவைப்படும். இந்த கிச்சனில் மட்டும் இந்த குரங்கு குதிச்சு ஒரு சைடு வாரையும் உடஞ்சி போச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஃபுல்லாக டேமேஜ். குரங்கு கூச்சி அவ்வளோ அட்டகாசம். அதனோட காரணத்தினால தான் நாங்கள் வந்து ஷீட்டு மாற்றினோம். இல்லைனா ஓட்டு வீடை ஷீட்டு வீடாக மாற்றணுன்னு அவசியமே இல்லை. இப்போ ஷீட்டுன்றதுனால அது குதித்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ரெண்டாவது உள்ளே நுழைஞ்சி எந்த பொருளையும் எடுக்காது. ஆனால் ஓட்டை என்ன பண்ணிடுது, கைட்டி வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சி இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு குடுன்னு ஓடிடும். ரொம்ப சிரமம். வேலைக்கு போகிறதும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஒரு ஆள் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் மாற்றிருக்கோம். இது நிறையா பேர் என்கிட்ட கேட்டதுனால இந்த காணொலியை நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இந்த ஓட்டு வீடை ஷீட்டு வீடாக மாற்ற வேண்டிய காரணம் அதுதான். குரங்கு எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்கு பாருங்கள். எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குரங்கு எப்படி மேலே ஏறி வருது, அந்த கிளை அப்படியே கீழே உழுற இடத்துல எங்களோட ஓடு இருக்கும். தெரியுது பாருங்கள். அப்படியே தொப்புன்னு குதிக்கும். புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.